அதை தாண்டி மே 17 இயக்கத்தோட முக்கிய வருமான ஆதாரமே அந்த 2013 காலகட்டம். 2016ஆம் ஆண்டு ஆவடி தொகுதியில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக போட்டியிட்ட நல்ல தம்பி சீமான் அவர்கள் ஆரம்பத்தில் கொள்கை தலைவராகவும் தன்னுடைய முன்மாதிரியாகவும் ஏற்றுக்கொண்ட ஈவேரா அவர்கள் கூட திமுக அதிமுக இந்த ரெண்டு கட்சிகளுக்குமான மாற்று நாம் தமிழர் கட்சி அப்படின்னு சொல்லி பார்க்கப்பட்டது ஒரு காலத்தில். ஆனால் அது இல்லை. திமுக அதிமுக எந்த ட்ராக்கில் ட்ராவல் பண்ணிச்சோ அதே ட்ராக்கில் தான் நாம் தமிழர் கட்சியும் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது இதுக்கு முந்தைய தேர்தல்களிலேயே அது நிரூபணம் ஆயிடுச்சு. திரள் நிதி சேர்த்து சீமானவர்கள் சொத்து சேர்த்த விஷயமானாலும் சரி, ஒரு உல்லாச வாழ்க்கையை வாழ்வதானாலும் சரி, புரட்சி அப்படிங்கிற வார்த்தையோட அந்த டேமையை மாற்றிட்டாங்க. அவங்க அந்த புரட்சி என்பதற்கான அர்த்தத்தையே மாற்றி போட்டு ஏசி ரூமில் தங்குறது, உல்லாச கார்களில் பயணிக்கிறது, லக்ஸுரியஸாக வாழ்கிறது, ஆடை அணிகலன்கள்லாம் வந்து போட்டுக்கிறது, இதுதான் வந்து இதுவும் ஒரு வகையான புரட்சி தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு நேரேஷனை செட் பண்ணி இவங்க கொண்டு வந்து உள்ளே நிப்பாட்டியிருக்காங்க. இப்போது இதுவரைக்கும் உலகத்தில் எந்த நாடுகள்லையுமே ஒரு ஆயுத புரட்சியையோ இல்லைன்னா அரசியல் புரட்சியையோ முன்னெடுத்து புரட்சி செய்த கூட்டம் எதுவுமே இந்த மாதிரியான ஒரு உல்லாச வாழ்க்கையை வாழ்ந்திருக்காது. அந்தளவுக்கு எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய வகையிலான ஒரு வருமானத்தை இந்த களத்திலேருந்து எடுத்து அவங்க தன்னோட அரசியலை வந்து தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருக்காங்க. இந்த ஒரு விஷயம்தான் திமுக அதிமுகவுக்கான மாற்று நாம் தமிழர் கட்சி இல்லை அப்படிங்கிறது. பொதுவாக எல்லா மக்கள்கிட்டையும் ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா? அவங்க வந்து அரசியல் அதிகாரத்துக்கு வந்து ஒரு சுகபோக வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தாங்க, ஊரடிச்சு உலையில் போட்டு வாழ ஆரம்பித்தாங்க. எப்படி சீமானால் அரசியல் அதிகாரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே எம்எல்ஏ கிடையாது, ஒரு மந்திரி கிடையாது, கவுன்சிலர் கிடையாது, அது அந்த அதிகாரத்துக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடியே சீமானால் எப்படி உல்லாச வாழ்க்கை வாழ முடியுது? சீமானால் மட்டுமல்ல, சீமானுக்கு அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஒருங்கிணைப்பாளர்களுமே, மாநில ஒருங்கிணைப்பாளருமே ஒரு செல்வ செழிப்பான நிலையில் தான் இருக்கிறாங்க. எல்லா கட்சிகளும் ஒரு வசதி வாய்ப்பு உள்ள நபர்களை உள்ளே கொண்டு வந்து தங்களோட கட்சியோட பொருளாதாரத்தை பலப்படுத்தும். இப்போ தமிழக கட்சி காலத்தில் அறிவிக்கப்படக்கூடிய வேட்பாளர்களில் பல நபர்கள் அந்த கடைசி 2-3 நாட்களில் உள்ளே போய் பதவியை வாங்கினவங்க தான், எம்எல்ஏ நிற்கிறதுக்கு சீட்டை வாங்கினவங்க தான். இவங்க எல்லாருமே பொருளாதாரத்தில் ரொம்ப ரொம்ப வெல்த்தாக இருக்கக்கூடிய நபர்கள், பல ஆயிரம் கோடிகளை கையில் வச்சுருக்கக்கூடிய நபர்கள். அந்த மாதிரி தான் அரசியல் கட்சிகள் எப்பவுமே பண்ணுவாங்க. ஆனால் இந்த ஒரு கட்சி மட்டும், இதில் ஒரு வித்தியாசம் நம்ம பார்க்கலாம். இந்த ஒரு கட்சி மட்டும்தான் ஒன்றும் இல்லாமல் உள்ளே வர்றவங்க எல்லாருமே ஓரளவுக்கு செட்டில் ஆகக்கூடிய ஒரு நிலையில் போகக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்குது. இந்த தமிழ் தேசிய அரசியல் அப்படிங்கிறது அந்த கட்சியை சார்ந்தவர்களுக்கு மட்டும் இல்லை, இந்த தமிழ் தேசிய அரசியலுக்கு பின்னால் ஒரு பெரிய பொருளாதாரம் இருக்குது. சமூக வலைதளங்கள் மட்டும்தான் இந்த தமிழ் தேசிய அரசியலுடைய, நாம் தமிழர் கட்சி பேசக்கூடிய தமிழ் தேசிய அரசியலுடைய ஒரே மெயின் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது இந்த சைபர் ஸ்பேஸ் மட்டும்தான். இந்த தளத்துக்குள்ளே தான் அவங்க முழுக்க தங்களுடைய அரசியலை முன்னெடுத்து கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. இந்த தளத்துக்குள்ள அந்த நிறைய ஐடிகள் உருவாகிறது. அந்த ஐடிகள் ஃபுல்லாகவே வந்து லைக்கு, ஷேரு, போஸ்ட்லாம் போடுறது. இதன் மூலமாகவும் அந்த தமிழ் தேசிய சித்தாந்தத்தை நாம் தமிழர் ஆதரவு நிலைப்பாடோடு பேசக்கூடிய யூடியூப் சேனல்களும் இருக்குல்ல, இதில் வரக்கூடிய இந்த பொருளாதார நிலையும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு நல்ல பாண்டிங் இருக்குது. ஒருத்தர் தூக்கி விடுறது அது நல்ல விஷயம்தான். ஆனால் இதை வந்து வர்த்தகமாக மாற்றியே கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஈழ விவகாரமும் இன அழிப்பு விவகாரம் பேசப்பட்ட போது அந்த இயக்கத்தின் தலைமைத்துவம் இங்கே வந்து பரவலாக பேசப்படுது, அந்த ஈழ விவகாரம் அதிகமாக பேசப்படுது அப்படிங்கிறது நல்ல விஷயம். ஆனால் ஒரு கடத்தில் அது எங்கே போய் நின்றுச்சு அப்படின்னா அதை தொடர்ந்து வரக்கூடிய பொருளாதாரத்தை நோக்கி அதை நகர ஆரம்பிச்சு. 2013 மாணவர்கள் போராட்டம் நடக்கும்போது பல கோடி பணம் வந்து அந்த களத்தில் இருந்து போராடக்கூடிய மாணவர்களுக்கு வெளிநாட்டில் வாழக்கூடிய ஈழத்தமிழர்கள் கொடுத்தாங்க, நிறைய கொடுத்தாங்க. அதில் செட்டிலான மாணவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுலேயும் நேர்மையாக இருந்து இன்னும் ரோட்டில் சுற்றிட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் இருக்கிறாங்க, செட்டிலானவங்க சில பேர் இருக்காங்க. அதை தாண்டி மே 17 இயக்கத்தோட முக்கிய வருமான ஆதாரமே அந்த 2013 காலகட்டங்கள் தான். நிறைய சம்பாதிச்சாங்க அவங்க. இப்போ இந்த ஈழ அரசியல் அப்படிங்கிறது, இன அழிப்பு அரசியல் அப்படிங்கிறதும், தமிழர் தேசிய அரசியல் அப்படிங்கிறதும் முழுக்க பொருளாதாரத்தை மையப்படுத்தி போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா அது ஒரு டைல்யூஷன் பாலிடிக்ஸ் நீர்த்து போயிடுது. அந்த இலக்கு நீர்த்து போய் அது வேற ஒரு ட்ராக்ல வந்து பயணிக்க ஆரம்பிச்சது. 2016ஆம் ஆண்டு ஆவடி தொகுதியில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக போட்டியிட்ட நல்ல தம்பி என்ற நபர், அப்போ என்கிட்ட நாம் தமிழர் கட்சியில் நிறைய பேர் நல்ல தொடர்பில் இருந்தாங்க. அந்த நல்ல தம்பிங்கிற நபர்லாம் வந்து 2-3 நாட்களுக்கு ஒரு முறை என்கிட்ட வந்து இன்பாக்ஸில் வந்து பேசுவார்கள் முகநூலில். அப்படி பேசும்போது அவர் ஒரு திருமணத்திற்கு சில மாதங்களுக்கு முன்னதாக அவர் ஒரு ஆதகத்தோட ஒரு கருத்தை முன்வைக்கிறார். என்னோட பெட்டி கடைக்கு பீடி சிகரெட் வாங்குறதுக்கு நாளைக்கு வாங்குறதுக்கு என்கிட்ட பணம் இல்லை, 2000 ரூபா பணம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு புலம்பலை அவர் முன் வச்சார். அதுக்கு அடுத்து வந்த தேர்தலில் அவர் வந்து ஒரு செல்வ செழிப்பான நிலைக்கு வந்துட்டார். ஒரு கார் வாங்கியாச்சு, வீடு, திருமணம் முடிஞ்சு செட்டில் ஆயாச்சு, அந்த மாதிரிலாம் வந்தாச்சு. ஒரு உதாரணத்துக்கு இதை நான் சொல்கிறேன். இந்த மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ளே தொலைத்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களாம் நம்ம கட்சிக்குள்ளே வெளியே போயிட்டாங்க. இந்த கட்சியை வைத்து சம்பாதித்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. 2021 தேர்தலெல்லாம் வந்து நிறைய கட்டுப்பாடுகளை சீமான் அவர்கள் விதித்திருந்தார்.
வேட்பாளர்கள் என்னுடைய நாலேஜ் இல்லாமல் எனக்கு தெரியாமல் நிதி வாங்கக்கூடாது, அப்படி வாங்கினா அதை என்கிட்ட சொல்லிடணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தார். இந்த தேர்தலில் அந்த கட்டுப்பாடுகள்லாம் இல்லை. யார் வேணாலும் எங்கே வேணாலும் வாங்கிக்கலாம், கணக்கிலே வர வேண்டாம், நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் வந்தாச்சு. இப்போ இந்த தேர்தல்ன்றது ஒரு திருவிழா மாதிரியாக தான் நாம் தமிழர் கட்சிக்கு பார்க்கப்படுது. இப்போ 2வது காணொலியாக வந்து போட்டிருக்காரு, எங்களுக்கு திரள் நிதி கொடுங்க, நாங்கள் வந்து இப்போ துண்டறிக்கைகள் பிரசுரம் பண்ணுறதுக்கும் வண்டி பிரச்சார வாகனங்களுக்கு எரிபொருள் நிரப்புவதற்கும் தான் பணம் கேட்குறோம் மக்கள்கிட்ட அப்படின்னு ஒரு வார்த்தையை அவர் போட்டு 2வது காணொலியை வெளியிட்டிருக்காரு சீமான். இப்போ இந்த தேர்தலோடு சேர்த்து ஒரு 2 விஷயம் வந்து நாம் தமிழர் கட்சி புதிய ஒரு ட்ரெண்டிங்கை வந்து உள்ளே கொண்டு வராங்க. என்ன அப்படின்னா, அந்த பிரச்சார நேரங்களில் வேட்பாளர்கள்ட்டையும் சீமானவர்கள்ட்டையும் அங்கே இருக்கக்கூடிய நபர்களும் குழந்தைகளும் தங்களோட உண்டியல்லாம் தூக்கி கொண்டு கொடுக்குறாங்க இல்லையா, பணம் கொடுக்குறாங்க, உண்டியல் கொடுக்குறாங்க, இதெல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, இதெல்லாம் வந்து ஒரு செட்டப் மாதிரியான சூழலில் போய்கிட்டு இருக்கு. இப்போ அந்த விஷயங்கள்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிட்டு இருக்கு. நாம் தமிழர் கட்சியே வந்து அங்கே உள்ளவங்களே வந்து இந்த மாதிரி டீமெல்லாம் செட் பண்ணி கொடுத்து அதன் மூலமாக வந்து நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு மக்களுடைய கவனத்தை ஈர்க்கிற வகையில் சில செயல்பாடுகளை செய்கிற மாதிரியும், இதை பார்த்து இன்னும் சில மக்கள் பொதுமக்கள் பணம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் ஒரு நேரேஷன். இது ஒன்று. 2வது, சீமானவர்கள் பேசிய மேடைகளில் தொடங்கி நாம் தமிழர் கட்சியோட பல வேட்பாளர்கள் பேசக்கூடிய மேடைகளில் கீழே இருந்து யாராவது கத்துவாங்க. இது ஃபஸ்ட்டு எங்கே நம்ம சந்தேகத்துக்கு கொண்டு வந்தோம் அப்படின்னா, தாளையத்து என்னோட ஊரில் சாட்டை துரைமுருகன் வந்து பேசும்போது கீழேருந்து ஒரு ஆள் கத்துறாரு. அப்போ சாட்டை துரைமுருகன் மேலேருந்து பேசுகிறாரு, அவர் வீரனை உள்ளே போட்டிருக்காரு, அதனால் அப்படி பேசுகிறாரு, போதை தெரிஞ்சவனா சரியாயிருவார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அந்த நபர், அந்த கீழேருந்து பேசிய நபர் யாருன்னு விசாரித்து பார்த்தா தாளையத்து சுற்று வட்டாரத்திலே அந்த நபர் யாரும் பார்த்தவங்க கிடையாது. இந்த மாதிரி வந்து இப்போ நார்கோயில் நடந்த சம்பவத்தையும் ஒரு கிராஸ் செக் பண்ணி பார்த்தோம். இப்படி சுற்றி விசாரிக்கும் போது அங்கே வந்து பேசக்கூடிய நபர்கள் திமுக லாபியிலேருந்து பேசுகிற மாதிரியும் சில நபர்கள் பேசியிருக்காங்க. நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். அதிமுக லாபியிலேருந்து பேசுகிற மாதிரி இப்போ நத்தம் சிவசங்கரன் மேடையில் பேசும்போது ரியாக்ஷன் கொடுத்தவர் வந்து அதிமுக இசைக்கு சுப்பையா அவர்களுடைய ஆதரவாளர்ன்ற மாதிரி ஒரு நேரேஷன் கொண்டு வந்தாங்க. தமிழக வெற்றி கழகம் ஒரு சில தினங்களுக்கு முன்னதாக சீமான் அவர்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது இருசக்கர வாகனத்தில் போன ஒருத்தர் வந்து தவேக்கான்னு கத்தினார் அப்படிங்கிறதுனால அதை வச்சு ஏன்டா இங்கே டிவிக்கு வந்திருக்க, வேற எங்கேயா போய் அப்படின்னு சீமான் சொன்னார் இல்லையா. இப்போ இந்த 3 கட்சிகளுமே தங்களுக்கு எதிராக இருக்கிற மாதிரி ஒரு திமுக மட்டும் எதிர்க்குது அப்படிங்கிற மாதிரி இல்லை. திமுக ஒரு சைடில் இருக்குது, அதிமுக ஒரு சைடில் இருக்குது, தவேக ஒரு சைடில் இருக்குது. இப்போ இது எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க செட் பண்ணி இதன் மூலமாக ஒரு நேரேஷன் அவங்க கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்க, மக்கள் ஆதரவு உருவாக்க ட்ரை பண்ணுறாங்க. இது முழுக்க இதுக்கு முன்னால் வந்து இந்த மக்களை ஏமாற்றி எப்படிலாம் வந்து தில்லாலங்கடி வரலாம் பண்ணி மக்களை கவர்ந்து ஆட்சியை பிடிக்கிறதுக்கு இந்த திராவிட கட்சிகள் முயற்சி பண்ணதோ அந்த ட்ராக்கை இப்போ நாம் தமிழர் கட்சியும் கையில் எடுத்து கொண்டு போயிட்டுருக்காங்க. ஸோ எல்லா வகையிலும் எந்தெந்த வகையிலலாம் கொஞ்சம் அங்கங்கே அறங்கிற விஷயம் ஒட்டிகிட்டு இருக்கோ அதெல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு இவங்க களத்துக்குள்ளே இறங்க. இவ்வளோ பண்ணுறதுக்கு இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த இயல்பு அரசியலுக்குள்ளே யதார்த்த அரசியலுக்குள்ளே வந்து யார் கூட கூட்டணி வச்சு தங்களை பலப்படுத்திக்கணுமோ அதை பலப்படுத்தி அடுத்த கட்டத்தில் நகரலாம். அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் இன்றைக்கு வரையும் வந்து பரவலாக சீமான் மீதான விமர்சனத்தை வந்து வலுப்படுத்திக்கிட்டே போகுது. அதிகாரத்தை நோக்கி நகர்வது அப்படிங்கிறது அதிகாரத்துக்கு உள்ளே போகிறது தான். அப்படி இல்லாமல் வெளியே நின்றுக்கிட்டு சாத்தியமே இல்லாத ஒரு விஷயத்தை வந்து திரும்ப பேசிக்கிட்டே இருக்கிறது அப்படிங்கிறது வந்து இந்த தேர்தல் எப்போவுமே 2016, 2021 தேர்தல்கள்லாம் பார்த்தது. நம்ம பாராளுமன்ற தேர்தலுக்கு போகணும், சட்டமன்ற தேர்தல்கள் நம்ம பார்த்த விஷயம் என்ன அப்படின்னா, இந்த தேர்தல்கள் முடிஞ்ச உடனே ஒரு பெரும் இந்த நாம் தமிழர் கட்சியை வந்து இவங்க ஒரு மாயபிம்பம் உருவாக்குறாங்கல்ல சமூக வலைதளங்களில், நாங்கள் ரொம்ப பவர்ஃபுல் ஆகிட்டோம், இந்த முறை வெற்றி நமக்கு தான், இதை நம்பிடுறாங்க ஒரு கூட்டம். ஆமாம், இந்த தடவை கட்சி ஜெயிச்சிரும் போல இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த தமிழ் தேசிய உணர்வாளர்கள், ஆர்வலர்கள், சமூக அக்கறை கொண்டவர்கள்லாம் என்ன பண்ணிடுறாங்கன்னா, சரி மாற்றா இது இருக்கட்டும், எப்படி நம்ம சுரண்ட போடுறோம், எப்படி நம்ம வந்து திருடப்படுறோம், எப்படி நம்ம ஏமாற்றப்படுறோம், அதுக்கு இவங்க வந்து இவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம் அப்படிங்கிற முடிவில் வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் தேர்தல் முடியும் போது இந்த மாயபிம்பம் நொறுங்கிறது. ரிசல்ட் வரும்போது அப்போ நாம் தமிழர் கட்சி நம்மளை ஏமாற்றிக்கிட்டு இருக்கு, ஒரு இல்லாத ஒரு விஷயத்தை இருக்கிற மாதிரி மிகைப்படுத்தி காமிச்சு நம்மளை ஏமாற்றிட்டு இருக்காங்கன்னு சொல்லி ஒரு அதிருப்தி உருவாகும். இது 2016 தேர்தல் முடிவிலும் வந்துச்சு, 2021 தேர்தல் முடிவிலும் வந்துச்சு. 2026 தேர்தல் முடிவிலும் இந்த அதிருப்தி வரும். இப்போ கடந்த தேர்தலை விட இந்த தேர்தலில் வந்து வாக்கு வங்கி சதவீதம் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக், அதாவது நடுநிலையான ஸ்டாட்டிஸ்டிக்ஸாகவே சொல்லிக்கிட்டு இருக்கு. இது முடியும் போது தான் தெரியும் கூடுகிறதா குறைகிறதா அப்படிங்கிறது. குறைஞ்சிச்சு அப்படின்னா அது தமிழ் தேசிய அரசியலோட மிகப்பெரிய பின்னடைவு தான். ஆனால் அதுதான் உண்மை. அதனால் அப்படி ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், அது வேறு வழியும் இல்லை அது. ஸோ இந்த திராவிட கட்சிகளுக்கு திமுக அதிமுக மாற்றாக வருவதற்கான தகுதி நாம் தமிழர் கட்சி எந்த வகையிலும் இல்லை அப்படிங்கிறது அவருடைய சமீபத்திய அனைத்து செயல்பாடுகளிலுமே தெரியுது. ஒருவேளை சீமானவர்கள் ஒரு ஒரு சமூகத்தை மாற்ற வந்த ஒரு புரட்சியாளர், ரொம்பலாம் வேண்டாம், ஐயா நல்லக்கண்ணவர்கள் மாதிரியோ, ஐயா நெடுமாறன் அவர்கள் மாதிரியோ,
இந்த களத்துக்குள்ளே நின்று ஒரு எளிமையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து மக்களுக்கான அரசியலை பேச ஆரம்பித்தார் அப்படின்னா அதை மக்கள் ஏற்றுக்குவாங்க. இப்போ சீமான் அவர்கள் ஆரம்பத்தில் கொள்கை தலைவனாகவும் தன்னுடைய முன்மாதிரியாகவும் ஏற்றுக்கொண்ட ஈவேரா அவர்கள் கூட அவ்வளோ சொத்து பத்து இருக்குது, அவரோட ட்ரஸ்ட்டில் இப்போ 10,000 கோடி இருக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல. ஆனால் அவர் கூட வந்து களத்தில் தன்னுடைய அந்த செல்வ செழிப்பை காமிச்சதே கிடையாது எங்கேயுமே. அதை நம்ம வரலாறுகளில் பார்க்க முடியாது. ரொம்ப எளிமையான ஒரு நிலைப்பாடு தான் அவர் களத்துக்குள்ளே எல்லா பக்கமே வச்சுருந்தார். ஆனால் அதிலிருந்து கூட முரண்பட்டு இவர் தன்னுடைய அந்த செல்வ செழிப்பை இந்த களத்தின் மூலமாக அவர் பெற்ற செல்வ செழிப்பை நாம் தமிழர் கட்சி கூட ஆரம்ப கட்டத்தில் இருந்து 2009 இருந்து இது இயக்கமாக இருக்கும்போதே சீமான் கூட இருந்த நபர்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். அடுத்த சாப்பாட்டுக்கு அடுத்தவங்க எதிர்பார்த்து நிற்கக்கூடிய சூழலில் தான் சீமான் அவர்கள் இருந்தார். இதெல்லாம் இல்லைங்கிறதெல்லாம் கிடையாது, 100% இதெல்லாம் உண்மை. அவங்க கூட இருக்கவங்ககிட்ட கேட்டால் இது ரொம்ப நல்லா தெரியும். அப்படி இருந்த சீமான் வந்து இன்னைக்கு வந்து ஒரு செல்வ செழிப்பான நிலையில் இருக்கிறார் அப்படின்னா அது இந்த தமிழ் தேசிய அரசியல் களம் அவருக்கு கொடுத்த ஒரு வாழ்க்கை தான். இதை எல்லாரும் பார்க்குறாங்க. அப்போ சீமான்ட்ட உண்மை இல்லை, இவர் இப்போவுமே இவ்வளோ பண்ணுறாருன்னா ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் எவ்வளோ பண்ணுவாருங்கிற எண்ணம்லாம் வந்து மக்கள்கிட்ட இருக்குது. இந்த நிலையில் இந்த கட்சி எப்படி வருது, ஒரு மாற்று கட்சியாக அதிமுகவுக்கான மாற்று கட்சியாக உள்ள வரும். இப்போ வந்து தேட வேண்டிய கட்டத்தில் தான் இருக்கிறோம். இன்னும் அந்த வெற்றிடம் அப்படிங்கிறது நிரப்பப்படவில்லை. அதுக்கு மாற்று விஜயா வருவார் அப்படின்னா அதுக்கும் வாய்ப்பு இல்லை. அப்போ இனி அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்கு ஒரு புது டீம் தான் உள்ளே இறங்கி தான் அவங்க அந்த வெற்றிடத்தை நிரப்பதுக்கு வரணும். அவர்கள் இந்த பொருளாதாரத்தின் பின்னால் போகாமல் மக்களை ஒன்று திரட்டினா மக்களுக்கு அவங்க மேலே நம்பிக்கை வரும். இந்த பொருளாதாரத்தை மையப்படுத்திய இந்த உலகத்தில் பொருளாதாரம் தான் முக்கியம் அப்படின்னு அதுக்கு பின்னால் அந்த ஒட்டுமொத்த சமூகம் ஓடக்கூடிய இந்த சூழலில் இந்த களத்திலேருந்து ஒரு பொருளாதார பலனை வந்து ஒரு நபர் எடுத்தார் அப்படின்னா அவர்கள் இந்த சமூகம் எப்படி பார்க்கும்? ரொம்ப எளிமையான ஒரு கேள்வி தான். அதனால் இந்த நாம் தமிழர் கட்சி மாற்று அப்படிங்கிற அந்த நிலைப்பாட்டிலேருந்து முதல்ல மாறி இந்த 2026 தேர்தலுக்கு பின்பாக தேர்தல் முடிவுகள் வரட்டும். அதுக்கப்புறமா ஒரு சரியான பாதையை இந்த தமிழ் தேசியவாதிகள் தேர்ந்தெடுத்து ஆக்கப்பூர்வமான நபர்களை முன்னெடுத்தால் இந்த மண்ணுக்கு அது நன்மை பயக்கும்.